ஓவராலாக பார்த்தா நிறைய பேர் வந்து யூ ஹேவ் ஃபியர் இல்லாமல் யாருமே இல்லை தான். ஓகே, பட் ரொம்ப அது வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது நிறைய பேருக்கு. பண்ணும்போது ஸ்பாரிங் ஆப்பரண்ட்டை பார்த்தோன்னே ஃபியர் ஆகுறீங்க, இல்லைனா அடிப்படுன்ற எண்ணத்துலேயே பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அப்படி பண்ணும்போது கன்ஃபார்மாக அடி தான் படும். இன்ஜுரி இல்லாமல் மார்ஷல் பண்ண முடியுமா? முடியாது. பட் we are not trying to get ourselves injured. We are going to try our best with what we practiced. ஓகே, அங்கே இன்ஜுரி பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது தான். ஓகே, ஸோ அதை யோசிக்காமல் யூ ஹேவ் டு டூ இட். இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் தான் யூ ஷுட் சஃபர் தட். அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது. சஃபரிங் ஆர் நாட் சஃபரிங் இஸ் இன் யுவர் ஹேண்ட். அடிப்பட்டதுக்கு அப்புறமாவும் ஓகே. ஆனால் அடிப்பட்டதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் சஃபரிங் அந்த பயத்தில். ஓகே, டோன்ட் டூ தட். ஓகே, ஜஸ்ட் கீப் கோயிங். கேம் மாதிரி விளையாடணும் அதை. ஓகே, ஸ்பாரிங் பண்ணும்போது நாங்கள் கிரேடிங்லாம் பண்ணும்போது வில் கோ இன் ஒன் தாட். ஓகே, என்னென்னா ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ். அந்த தாட் தான் இருக்கணுமே தவிர ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்ஜூர்ட். If you have that thought, you will definitely get injury and you will not perform well. Okay, so don't have that thought. Okay. Generation gap னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு ஜென்ரேஷனும் ஒரு மாதிரி worst-ஆக போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ பட் ஹியூமன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹியூமன்ஸ் ஒன்லினா. ஆதி காலத்துலேருந்து நம்ம ஹியூமன்ஸ் தான். ஓகே, டைம் தான் வேறு, சொல்கிற இயர் நம்பர்ஸ் தான் வேறு. Okay, you don't have to copy the number. You don't have to be Gen Z because you born in this time. You don't have to be the millennium. ஏதோ அதெல்லாம் தேவையில்லை. அந்த டைமில் இருக்கவும் இப்படி தான் இருப்பாங்க. They are putting the name and you are following that, most of us. Okay, you should not do that. You be your individual self, better self. Okay, so martial art is the best thing to do for that. Okay, so your life should not negatively affect your training. Your training should positively affect your life. Understand? Because your performance is not like before. I know something is going on in your life and everything. எல்லாருக்குமே தான். Okay, that should not affect your training, your performance and everything. This performance, training, everything should affect positively your life. You should know how to decide. You should know how to take things. Okay, you should know how to face bravely the situations. Understand? So adu pananum. So you put yourself in martial art 100% dedicated. And I know that nobody is doing homework. யாரா பண்ணுறீங்களா homework? எவனிக்கா வீட்டில் யாரா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? You do? Okay. So everybody have time. We are just lying ourselves. We don't have time. I'm very busy. I'm this and that. No, everybody have time to do it. And space, no problem. Satyama solrana, I'm not boasting myself. I used to practice in toilet when I was working in Odissi shop. Adigiri toilet poidu adukne. Okay, customer epala illaya, I'll go to toilet. I'll practice. Ivula da irukum and oru 3 idha. I'll just practice. Appo karate da theriyum. So I practice karate form na fulla pannona. I need this space. But if you want to practice, if you have that will, you can practice in one square. எனக்கு தேவை மெமரி, எனக்கு தேவை ஐ வாண்ட் டு ப்ராக்டிஸ், ஐ வாண்ட் டு கீப் மை மைண்ட் இன் ப்ராக்டிஸ். இங்கேயே நான் பண்ணி முடிச்சிடும். ஃபுல் ஃபார்ம் ஐ கேன் டூ இன் ஒன் ஸ்கொயர். எவ்ரிபடி கேன் டூ இட். தட்ஸ் கால் வாட்? டெடிக்கேஷன். ஓகே, ஸோ எல்லாமே ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது இவர் சொல்லுவார் இவருக்கு இதுதான் ப்ரொஃபஷன். ஓகே, அதனால் நம்ம பண்ண முடியாது. ஐ ஹேவ் டு ஸ்டடி, ஐ ஹேவ் டு டூ த ஒர்க், ஐ ஹேவ் டு. அதெல்லாம் போய் யுவர் மைண்ட் இஸ் ஃபேக்கிங் யூ. Okay, everybody can do it. Understand? சரியா? So do it. It's not just martial art. எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி martial art is not just for fighting, just for the belts. Okay, it is the lifestyle. அது வந்து ஒரு லெவல் போய் அது அந்த ஃப்ரூட்டை பிரிச்சுட்டு வாயில் வைக்கிற வரைக்கும் அதோட டேஸ்ட் தெரியாது. யூ மே திங்க் இந்த ஃப்ரூட் நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் until you peel this fruit and put it in your mouth, you will not feel the taste. Like that until you finish certain level. Okay, you will not feel the benefits of martial art. Understand? But அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இதுவும் நீங்கள் ஈவன் ஃப்ரம் ஒயிட் பெல்ட் டு எல்லோ பெல்ட், இஃப் யூ கிவ் யூ 100%, அங்கேயே உங்களுக்கு யூ வில் ஸ்டார்ட் டேஸ்டிங் தட். ஓகே, ஸோ அங்கேருந்து யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் யூ ஆர் கெட்டிங். ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு இல்லை மார்ஷியல் ஆர்ட். எவ்ரி பெல்ட், எதுக்கு பெல்ட் வச்சாங்க?
why we have belt in martial art, some martial art like karate இது அது எல்லாத்துலேயுமே மார்ஷியல் ஆர்ட்டில் பெல்ட் கிடையாது. ஓகே, முவாய் தாயில் இதெல்லாம் பெல்ட் கிடையாது. பட் இட்ஸ் அ ப்ராக்ரஸ். யூ ஷுட் நோ தட் யூ ஆர் நாட் இன் ஒன் பிளேஸ், யூ ஆர் நாட் சேம் பர்சன் எனிமோர். ஓகே, பட் நான் ஒயிட் பெல்ட் இருக்கும்போதே மாதிரியே தான் பிளாக் பெல்ட் வரைக்கும் இருப்பேன். only belt is changing, but I am not changing, no use. And it doesn't mean that only black belts are strong. Only black belts should be strong. White belt can be strong. White belt to yellow belt போகும்போது you can be strong as the black belt. It's your mental state. Okay, belt doesn't matter. Belt வந்து ஒரு progress தெரியணுன்றதுக்காக தான். But you can be as strong as black belt when you are getting the yellow belt itself. Okay, எல்லாமே mental work, எல்லாமே mental game. It's game. You should know it. You should see your mind separately. Then you will know what it is doing. It will try to என்ன சொல்கிறது, டிஸ்ட்ராய் பண்ண தான் பார்க்கும் உன்னை. ஓகே, இட் வில் கிவ் ஆல் த அடிக்ஷன்ஸ், என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கும். நான் ஐ நாட் சேயிங் யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் எவ்ரி திங். இட்ஸ் நாட் பாசிபிள். பட் யூ ஷுட் ட்ரை டு ரெடியூஸ் இட். யூ ஷுட் கிவ் சம்திங் பாசிட்டிவ் அந்த டைமில். எப்போ பார்த்தா டிவி பார்த்துருக்கீங்களா, அப்பப்போ நடுவில் எழுந்து ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சும்மா ஷேடோ பண்ணுங்கள். ஓகே, இட்ஸ் அ சேஞ்ச். ஓகே, பாசிட்டிவ் சேஞ்ச். புரியுதா? ஸோ இதுதான் நான் எப்போவுமே பேசும்போது ஐ வில் சி ஃப்ரம் த அதர் சைடு ஆல்சோ. இப்போ நான் ஒரு விஷயம் பேசுகிறேன்னா எதிர்க்க இருக்கிறவங்க என்ன மாதிரிலாம் திங்க் பண்ணலாம். ஹியூமன் மைண்ட், இட்ஸ் அ ஹியூமன் மைண்ட். ஜஸ்ட் வாட்சிங் அதர்ஸ் ஆஸ் அ ஹியூமன் மைண்ட். ஐ எம் நாட் சீயிங் இவர் பாவல் அவங்க. ஓகே, எவ்ரிபடி ஹாவ் த சேம் மைண்ட். ஒரு மைண்டுனா இப்படி தான் வேலை செய்யணும்னு இருக்குது. ஸோ இஃப் ஐ டாக் ஆஸ் அ மார்ஷியல் ஆர்ட் ப்ரொஃபஷன், many of the people who is in front of me can think he is a martial art profession. He doesn't want to lose the student, so he is giving this kind of speeches. He wants to keep us with him. Okay, that may be a reason also in the deep, but for me it's not like that. Okay, எனக்கு வந்து இன்கம் வந்தாலும் ஓகே, வரலனா ஓகே, ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, ப்ரொஃபஷன் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. I am ready to throw everything. That's the thing with me. Okay, so நான் சொல்கிறேன்னா it's I am seeing you as myself. Okay, what I got from martial art, I want you to get it. I want you to get more than what I got actually. It is possible, right? ஒரு மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் கம்மியாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. You can always learn more than your teacher. That is the best thing in learning, because teachers may stop somewhere. Teachers understanding may be less than you. Okay, first you see the teacher as the milestone target. Okay, அவர் அளவுக்கு நம்ம பண்ணணும். பட் இப்போ நான் சொல்லும் போது என்ன ஆகும், அது எப்படி அவர் மாதிரி நான் பண்ண முடியும், அவர் அவ்வளோ வருஷம் பண்ணார். யூ டூ இட். இட்ஸ் நாட் அபவுட் த இயர் ஆஃப் ப்ராக்டிஸ், இட்ஸ் அபவுட் த ஹவர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். ஓகே, ஹவு மெனி இயர்ஸ் யூ டூ டசன்ட் மேட்டர். வாட் பெல்ட் யூ ஆர் டையிங் டசன்ட் மேட்டர். Okay, how you are performing is matter. How you behave, how you think matters. Okay, so this is what you have to understand. Chandar, you are growing. Okay, you are not a small boy anymore. Okay, உன்னோட தாட் வேறு மாதிரி இருக்கணும். இன்னும் சைல்டு மாதிரி தான் you are thinking. Okay, I am not saying it's wrong. You see, அவங்கள மாதிரி இருக்கிறது நல்லது தான். Okay, that's what God gave you to be. But we are not going to live like that in this society. Okay, society will chase you, it will let you chase someone. Okay, but illa enak okay, I am happy with whatever I am having abdin. Now okay, you can be who you are. That we have to என்ன சொல்றது, we have to face the society. எங்கே போனாலும் யாரையாவது ஒரு ஃபேஸ் பண்ண போகிறோம். They will try to criticize you. Okay, they will try to push you down and come up. உன்னை வளர விடாமல் பண்ணுவாங்க. I don't care about that. எனக்கு 10 ரூபா வந்தால் போதும், மாதம் 1000 ரூபா வந்தால் போதும், I can manage அப்படின்னா okay, you can be yourself. But you cannot work anywhere. You have to do something on your own. Okay, but still அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று வரும். You will have the family and everything. Okay, நான் ஏன் இதெல்லாம் பற்றி பேசுகிறேன், மார்ஷியல் ஆர்ட்டுக்கு இதுக்கு நான் சம்மந்தம்னா it is life. I will talk about everything. I will talk about the family, relationship, everything. Okay, because I went through everything, I know. Okay, ஸோ உன்னோட கேரக்டர் நீ ஸ்ட்ராங்காக இல்லைன்னா வரவங்க எல்லோரும் உன்னை போட்டு அடிப்பாங்க.
Okay, there is a child inside everyone, it will cry. Understand? ஸோ உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் யூ ஹேவ் டு இம்ப்ரூவ். அந்த ஸ்பாரிங்லாம் ரொம்ப நல்லா டக்குன்னு பண்ணணும். நம்ம யாரையும் கில் பண்ணல இங்கே. ஓகே, யூ ஆர் நாட் ட்ரைங் டு கில். யூ ஜஸ்ட் ஹேவ் கோயிங் டு ட்ரை யுவர் பெஸ்ட், அவ்வளோதான். ஓகே, அது மைண்டில் இருக்கட்டும். ப்ராக்டிஸ் வெல். ஓகே, give some time, more extra time for the training, practice. Okay, it's good for your mind, heart, health, overall health. Okay, discipline, very important. Okay, so you have to follow everything. I want to create some teachers. That is my ambition. You know, teacher, it's very big thing. I don't want you to be a teacher who can earn money. அது எல்லாம் 1000 பேர் இருக்காங்க. I want someone who can teach the students life. Okay, அதுதான் I want to create. Okay, so நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ, ப்ரொஃபஷனல் ஆகிறீங்களோ இல்லையோ, becoming a proper black belt is becoming a proper human. Okay, எல்லாருமே நம்மளாம் ஹியூமன் தான் நினச்சிட்ருக்கோம். We are not human. Everybody has animal inside us. How much animal and how much human you are, அதுதான் matters. Vary. Okay, try to shrink the animal and feed the human being. அதுக்கு வந்து this is the best food, martial art. Feed that human. Okay, I was when I joined. Now இப்போ எனக்கும் mentally என்ன difference இருக்குது, physically என்ன difference இருக்குது, you will understand. I don't have to tell. Correct? So we are not doing martial art for belt, we are not doing martial art for trophy or anything. அதெல்லாம் வரும் ஆட்டோமேட்டிக்காக. If you just train and perform properly, that will come automatically, byproduct. We are not going to work for that. Understand? So please understand this. நான் எல்லா கிரேடிங்லேயும் பேசுகிறது தான், பட் எல்லாமே மறந்துடும். ஹியூமனோட பிரச்சனை என்னன்னா we will forget it. Okay, so that's why I repeat the same thing every grading. At least you will have that in mind for next 1 month at least. You should have it always, but I'm telling you, for teacher, if you are a teacher or any profession, without enough money, if you are earning, you will not do the job properly. Okay, உனக்கு கரெக்டாக உனக்கு தேவையான பணம் வரல அப்படின்னா உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக பண்ண மாட்டீங்க. Okay, and you will not grow in that also. Okay, if you are doing anything as a martial artist, you should do different than others. You should do better. You should also keep your financial state better. அது ஃபஸ்ட்டு ஆப்ஷன். ஏன்னா நம்ம சொசைட்டியில் இருக்கணும்னா நம்மளுக்கு பணம் இல்லாமல் நம்மளால் அடுத்த ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இஃப் யூ ஆர் இன் ஸ்ட்ரெஸ், எனக்கு இந்த பில்லு கட்டணும், அந்த பில்லு கட்டணும், என்னால் இந்த மாதம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீ அதே திங்க் பண்ணிட்டு இருந்தால் யூ cannot focus on teaching, you cannot focus on learning more, you cannot focus on updating. சரியா? எந்த வேலை போனாலும் யூ ஷுட் ஹேவ் தட் எனஃப் மனி இன் யுவர் ஹேண்ட். ஓகே, ஏன்னா ஒரு மார்ஷியல் ஆர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஃபியூ இயர்ஸ்னாலே யூ ஷுட் ஸ்டார்ட் திங்கிங் டிஃப்ரெண்ட். உங்களோட ஒர்க்கே வேறு மாதிரி தான் இருக்கும். இஃப் யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனி திங். ப்ராப்பராக இங்கே மார்ஷியல் ஆர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க்கே வேறு மாதிரி தான் இருக்கும். ஒரு 4 பேர் இருக்காங்க ஒரே வேலை செய்கிறவங்க, நீங்கள் 5வது ஆளாக இருக்கீங்கன்னா யூ வில் பி டிஃப்ரெண்ட் தென் ஆல் த 4. ஏன்னா இந்த 4 பேருக்கும் ஒரே மாதிரி ஆல்மோஸ்ட் தே வில் ஹேவ் த சேம் திங்கிங். அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் யூ வில் பி மோர் டிஃப்ரெண்ட் தென் த அதர் 4. I didn't study. I finished only 10th standard. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணி ஒரு 10 years. ஓகே, ஸோ ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மை செல்ஃப் ஜஸ்ட் டு ஷோ ஆஃப் ஆர் போஸ்ட் மை செல்ஃப். ஓகே, எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று இன்ஃபர்மேஷன் தான் இதெல்லாம். ஓகே, இட்ஸ் ஆல் டேட்டா தான், பட் யூ டேக் த டேட்டா அண்ட் யூஸ் இட் வைஸ்லி. ஓகே, ஸோ ஒர்க் பண்ணும்போதெல்லாம் 900 rupees per month சேலரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் அந்த ஒர்க்லேயே வந்து மை ஒர்க் வாஸ் டிஃப்ரெண்ட். அங்கேயே ஹவு இது வர்றது அப்படின்னா, இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒயிட் பெல்ட்லேருந்தே ஐ கேவ் மை பெஸ்ட். ஓகே, எனக்கு வந்து அந்த இடத்துல ஐ வாண்ட் டு பி பெஸ்ட். இஃப் ஐ எம் ஹியர் 10 பேர் இருந்தாலும் சரி, 20 பேர் இருந்தாலும் சரி, ஐ வாண்ட் டு பி பெட்டர் தென் ஆல் அதர்ஸ். இட்ஸ் நாட் காம்படிட்டிவ் அப்படின்னு இல்லை. ஓகே, அந்த 20 பேரில் நான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன்னா ஐ எம் கோயிங் டு கிவ் மை பெஸ்ட்.
அதில் என்ன ஆகுது, ஐ எம் பிகமிங் பெட்டர் தென் மை செல்ஃப், மை பாஸ்ட் செல்ஃப். ஓகே, ஸோ எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னோடய சென்சாய் he will put me in the front and show to the seniors, do sit up, side sit up like him. Okay, do stretches like him, do forms like him. Okay, it's not, I'm not being proud of myself like because of that. So at the end I want to be best in that place. That you will apply everywhere. எங்கே போனாலும் you give your best, result வரும், அதே வரும். Okay, we don't work for the result, you give your best, result will come. Understand? நீங்கள் இவ்வளோ கொடுக்கறது ஐ எம் ஹாப்பி பட் யூ ஆர் கிவிங். ஐ நோ திஸ். எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க, எல்லாருமே ஒரு பேக்ரவுண்டில் இது இருக்கும், என்ன சொல்கிறது, கமிட்மெண்ட்ஸ். ஓகே, இது பண்ணும் அது பண்ணும் எல்லாமே இருக்கும். பட் ஸ்டில் யூ ஆர் இந்த சுச்சுவேஷனில், இந்த டைம் பீரியடில் இவ்வளோ பண்ணுறதே பெருசுன்ற மாதிரி தான் இருக்குது. பட் இட்ஸ் நாட். ஓகே, ஸோ யூ கேன் கிவ் மோர், யூ கேன் கிவ் எ பெஸ்ட். ஓகே, கேன் டூ மோர். இதை எப்போயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, யூ கேன் டூ மோர் டு கீப் ஏ ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் கரெக்ட். மார்ஷல் ஆர்ட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஆல்சோ யூ செக் இட் ஆல்வேஸ். நம்ம ஃபிசிக்கலாக கரெக்டாக இருக்கோமா, மென்டலாக கரெக்டாக இருக்கோமான்னு செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ரீடிங் ஐ வாண்ட் யூ டு பி ஓகே, சீரியஸ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். இதை விட நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, பிஹேவியர்லேயும் சரி. Okay, I don't want to change anybody. It's not my job to change anybody. I want you to be better. Okay, because I may not be there forever, but your life, I want you to be there better, Sukumar. Okay, எல்லாருமே அந்த மாதிரி தான். Okay, so all the best for today. Okay, I will give you belt and certificate. One by one, come and collect it. Congratulations. Okay.